Guys, இன்னைக்கு நம்ம நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இண்டெக்ஸ் ஃபண்ட்னா என்னன்னு நான் சொல்லிடுவேன். அதோட இந்த நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்டோட பெனிஃபிட் சொல்லுவேன். ஸோ இதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா வேண்டாமா, இது என்ன, இதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வெல்கம் டு தமிழ் மைண்ட்ஸ். நான் உங்கள் அபிஷேக். ஓகே கைஸ், ஃபஸ்ட்டு நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்டை பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நிஃப்டி 50னா என்னென்னு பார்த்துருவோம். நிஃப்டி 50 தான் இட்ஸ் அ பெஞ்ச்மார்க் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் இண்டெக்ஸ். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டட் ஆவரேஜ் ஆஃப் 50 ஆஃப் த லார்ஜஸ்ட் இந்தியன் கம்பெனிஸ் லிஸ்டட் ஆன் NSE நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். அதாவது இப்போ இந்தியாவில் தெரியும், 2 ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் இருக்கும். ஒன்று BSE பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு, ஒன்று நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு. இந்த நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட பெஞ்ச்மார்க் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் இண்டெக்ஸ் தான் இந்த நிஃப்டி 50. நிஃப்டி 50ல பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிற டாப் 50 கம்பெனிஸ் இதில் லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இது வந்து லான்ச் இன் ஏப்ரல் 1996 அண்ட் இஸ் ஒன் ஆஃப் த மெனி ஸ்டாக் இண்டெக்ஸஸ் ஆஃப் நிஃப்டி. ஓகே, நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டாக் இண்டெக்ஸஸ் இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய செக்டர்ஸ் கவர் ஆகும். உங்களுக்கு நிஃப்டி பேங்க் நிஃப்டி இருக்கும், நிஃப்டி ஐடி இருக்கும், நிஃப்டி ஃபார்மா இருக்கும், நிஃப்டி சர்வீஸ் செக்டர் இருக்கும், நெக்ஸ்ட் 50 இருக்கும். இப்போ நிஃப்டி 50ன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிற டாப் 50 கம்பெனிஸ் தான் இதில் லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து இந்த இண்டெக்ஸ் வந்து என்ன பார்த்தீங்கன்னா பெஞ்ச்மார்க் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் இண்டெக்ஸ். இந்த இண்டெக்ஸ் தான் 50 கம்பெனியோட அந்த பெர்ஃபார்மன்ஸை மார்க் பண்ணக்கூடிய ஒரு பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸ் இந்த நிஃப்டி 50ன்றது. இது வந்து வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் ஆக்டிவ்லி ட்ரேடட் கான்ட்ராக்ட். ஓகேங்களா, உடனே 14 செக்டர்ஸ் இது கவர் ஆகுது. எஸ்பெஷலி இதில் வெயிட்டேஜ் எப்படி கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 39.47% ஃபினான்ஷியல் சர்வீஸ்க்கு, 15.31 வந்து எனர்ஜிக்கு, 13.01 வந்து ஐடிக்கு, 12.38 வந்து பார்த்தீங்கன்னா கன்சியூமர் குட்ஸ்க்கு, 6.11 வந்து ஆட்டோமொபைல்ஸ்க்கு அண்ட் 0% அக்ரிகல்ச்சர் செக்டர். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற கம்பெனிஸோட டோட்டல் அந்த கிவ்ஸ் அ வெயிட்டேஜ் ஆஃப் இந்த ஃபினான்ஸ் செக்டர்ல 39%, 15 எனர்ஜி, 13 ஐடி, 12 கன்சியூமர், இதெல்லாம் எல்லாம் கன்சியூம் பண்ணி அது இந்தியாவில் டாப் 50 கம்பெனிஸ் வரது தான் இந்த நிஃப்டி 50. இந்த நிஃப்டி 50 தான் NSEயோட ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டு, அதாவது பெஞ்ச்மார்க் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் இண்டெக்ஸ். இப்போ இது வந்து பேஸ் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 1000 இருந்து ஆரம்பிச்சு, அதாவது நவம்பர் 95 இருந்து கம்ப்ளீஷன் ஆஃப் 1 இயர். அண்ட் பேஸ் வேல்யூ அன்னைக்கு பார்க்கும்போது 1000 இருந்து ஸ்டார்ட் ஆகி இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 11,000 தாண்டி இருக்கு. ஸோ ஓகே, நிஃப்டி 50னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. அதாவது இந்தியாவோட NSEயோட ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டு. இதுல இந்தியாவோட டாப் 50 கம்பெனிஸ் இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா ஃபினான்ஷியல் செக்டருக்கு 40%, எனர்ஜி 15%, ஐடி 13%, கன்சியூமர் 12%, ஆட்டோமொபைல் 6%, இது எல்லாமே இதுல வந்திருக்கும். அப்புறம் பேஸ் வேல்யூ 1000 ஆரம்பிச்சது, இன்னைக்கு 11,000 கிட்ட இருக்கு. ஓகே, இதுதான் நிஃப்டி 50ன்றது. அடுத்தது ஜென்ரலா இண்டெக்ஸ் ஃபண்ட்னா என்னன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்றது. அது ஒண்ணுங்க இல்லைங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மியூச்சுவல் ஃபண்ட்ல நீங்க போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ல உங்களுக்கு தெரியாதவங்களுக்கு நான் சொல்றேன். அதாவது நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல சிப் மூலமா, அதாவது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான், மாசம் பணம் கட்டுவீங்க, இல்ல லம்சமா ஒரேடியா பணம் கட்டுவீங்க. இந்த மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி என்னன்னா உங்ககிட்ட இருந்து வாங்கின பணத்தை ஸ்டாக் மார்க்கெட்ல போட்டு அதுல வர ரிட்டர்ன் உங்களுக்கு தருவாங்க. எல்லா மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் உங்களுக்கு பாசிட்டிவா தர மாட்டாங்க, சிலது தான் உங்களுக்கு பாசிட்டிவா தருவாங்க. மிச்சதெல்லாம் உங்களுக்கு நெகட்டிவ் ரிட்டர்ன் எல்லாம் கொடுத்துருக்காங்க. கொடுத்த பணத்தோட கம்மியா தான் வந்திருக்கு. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ல ரிஸ்க் இருக்கா கேட்டீங்கன்னா ரிஸ்க் இருக்கு. ஆனா அதே மியூச்சுவல் ஃபண்ட்லயே நம்ம ரிஸ்க் இல்லாம பணம் எடுக்கணும்னா அதுக்கு ஒரே ஆப்ஷன் இந்த மாதிரி இண்டெக்ஸ் ஃபண்ட்ல பணம் போடுறதுதான். அதாவது இப்ப நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்ட்ன்றது இந்த மாதிரி இதுல பணம் போட்டீங்கன்னா டெஃபினட்டா உங்களுக்கு லாங் டேர்ம்ல ஒரு ரிட்டர்ன் கிடைக்கும். அதுதான் இதுல சொல்ல வராங்க. அதுல எப்படி அலோகேட் பண்றாங்கன்னா, இங்க ரிலையன்ஸ் வந்து இந்த வெயிட்டேஜ் வந்து 10% ஆஃப் த நிஃப்டி 50ல ஹோல்ட் பண்ணுங்க. TCS ஒரு 5% வெயிட்டேஜ் இருந்ததுன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க, அதுக்கேற்ற மாதிரி 10% உங்க பணம் நீங்க ஒரு 100 ரூபா கொடுத்தீங்கன்னா 100 ரூபாய் 10% 10 ரூபா அதுல போடுவாங்க, 5% 5 ரூபாவை TCSல போடுவாங்க. இந்த மாதிரி இவங்களே ஸ்பிளிட் பண்ணி அந்த வெயிட்டேஜுக்கு ஏற்ற மாதிரி, கம்பெனியோட வெயிட்டேஜுக்கு ஏற்ற மாதிரி இவங்களே ஸ்பிளிட் பண்ணி அதுல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இதுதான் இதுல வந்து இண்டெக்ஸ் ஃபண்டோட பேசிக். அடுத்தது ஃபியூச்சர்ஸ் மெயினா பாத்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் லாங் டேர்முக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஷார்ட் டேர்முக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. நான் மறுபடியும் சொல்றேன், ஒரு வருஷத்துல எனக்கு என்னது ரிட்டர்ன் வரணும்னு நினைச்சீங்கன்னா அதுல இண்டெக்ஸ் ஃபண்டுக்கு போறது
கரெக்டான ஆப்ஷன் இருக்காது. லாங் டேர்முக்கு இதுதான் பெஸ்ட். அப்புறம் லெஸ் ரிஸ்க் ரொம்ப கம்மி. ஒன்னாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபண்ட் மேனேஜர் வந்து எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா யூஸ்வலா ஒரு ஆக்டிவ் ஃபண்ட் பாசிவ் ஃபண்ட் ரெண்டு இருக்கு. ஆக்டிவ் ஃபண்ட்னா ஒரு ஃபண்ட் மேனேஜர் இருப்பாரு, நீங்க கொடுக்குற பணத்தை அவரே செலக்ட் பண்ணி ஒரு கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணாரு, அதனால அவர் கமிஷன் வாங்குவாரு. இங்க வந்து பாத்தீங்கன்னா பாசிவ் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு மேனேஜர் இது இருக்காது, ஸ்ட்ரெயிட்டாவே நீங்க கொடுக்குற உங்ககிட்ட இருந்து வாங்குற பணத்தை நான் சொன்ன மாதிரி சொன்னேன், ரிலையன்ஸ்ல எவ்வளவு வெயிட்டேஜ் அதுல ஹோல்ட் பண்ணதோ 10% நிஃப்டி 50ல ஹோல்ட் பண்ணிச்சுன்னா 10 ரூபா வாங்க போடுவாங்க. டிசிஎஸ் 5% ஹோல்ட் பண்ணிச்சுன்னா 5 ரூபா வாங்க போடுவாங்க. இவங்களே ஆட்டோமேட்டிக்கா நீங்க கொடுக்குற பணத்தை அந்த கம்பெனியோட வெயிட்டேஜுக்கு ஏற்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்கா அலோகேட் ஆயிடும். அதுதான் பாசிவ் ஃபண்ட். உங்களுக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஆக்டிவ் ஃபண்ட் மேனேஜரும் இருக்க மாட்டாரு. ஸோ அதனால உங்களுக்கு அவருக்கு கமிஷன் பே பண்ண வேண்டிய அவசியமும் இருக்காது. ஸோ இதோட காஸ்ட் ரொம்ப கம்மியாகும். இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ரெண்டாவது மெயினா அது லாங் டேர்முக்கு லெஸ் ரிஸ்கி. அப்புறம் வாலட்டாலிட்டி ரொம்ப இருக்காது. வாலட்டாலிட்டினா ஏற்ற இறக்கங்கள். சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா வேற எதுலயும் நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல பணம் போட்டீங்கன்னா அந்த அவன் ஃபண்ட் மேனேஜர் வாங்கி அவனே ஒரு கம்பெனியை இன்வெஸ்ட் பண்ணுவான். இந்த நிஃப்டி 50ல இருக்கிற மொத்தமா இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. அவங்களோட ஓன் ஐடியா வச்சு மிட் கேப்லயோ ஸ்மால் கேப் ஃபண்ட்லயோ அந்த மாதிரி நீங்க போட்டீங்கன்னா அவங்களே சர்ச் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதுல பாத்தீங்கன்னா வாலட்டாலிட்டி பயங்கரமா இருக்கும். சில டைம் ரொம்ப ஏறும், அதே நேரத்துல அதே ஸ்பீட்ல இறங்கிடும். ஸோ உங்களுக்கு ஒரு கன்ஃபார்ம் ரிட்டர்ன் இருக்காது. அந்த வாலட்டாலிட்டி ரிஸ்க்லாம் வந்து இண்டெக்ஸ் ஃபண்ட்ல போட்டீங்கன்னா உங்களுக்கு இருக்காது. இது ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். சரி, அட்வான்டேஜ் பார்க்கணும். காஸ்ட் ரொம்ப கம்மி. ஏன்னா இங்க வந்து ஃபண்ட் மேனேஜர்ன்ற இந்த பாசிவ் ஃபண்ட்ல இது இது இல்லை, ஒரு ஃபண்ட் மேனேஜர்னு ஒரு கான்செப்ட் இல்லாததுனால அதுல வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்றதுனால ஒரு பெனிஃபிட்னா காஸ்ட் வந்து டோட்டல் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து உங்களுக்கு கம்மியா இருக்கும். அது வந்து லாங் டேர்ம்ல உங்களுக்கு பார்க்கும்போது உங்க மேனேஜர் கமிஷன் இல்லாம உங்களுக்கு ரிட்டர்ன் வரும்போது ஹெவியா இருக்கும் ரிட்டர்ன். ரெண்டாவது டைவர்சிபிகேஷன் இருக்கும். சரி, டாப் கம்பெனிஸ்ல எல்லாத்துலயும் அதுல அப்படியே அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்னது மறுபடியும் ரிப்பீட் பண்றேன். நிஃப்டி 50ல இருக்கிற கம்பெனிஸ் 50 கம்பெனிஸ்ல அது என்னென்ன பெர்சன்டேஜ் வெயிட்டேஜ் அந்த இதுல ஹோல்ட் பண்ணணும் இண்டெக்ஸ்ல, அதுக்கு ஏற்ற மாதிரி ஈவனா இவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவாங்க. டிசிஎஸ் 5% ஹோல்ட் பண்ணா 5 ரூபா போடுவாங்க. ரிலையன்ஸ் 10% வெயிட்டேஜ் இருந்தா 10 ரூபா அதில் போடுவாங்க. அந்த 50 கம்பெனிலேயே பணம் போடுவாங்க. leading market players across the sectors would be a part of the benchmark index. அதனால எல்லாம் தெரியும். நீங்க நினைப்பீங்க நிஃப்டி 50ல இருக்கிறது பெஸ்ட் கம்பெனிஸ் தான் இருக்கு, சரி இவங்க பணம் போடுவாங்களே. இப்போ இன்கேஸ் நிஃப்டி 50 கம்பெனில ஏதோ ஒரு கம்பெனி திவால் ஆயிடுச்சுன்னு நினைச்சீங்கன்னா கவலையப்படாதீங்க. இப்போ ஒரு கம்பெனி சரியா செயல்படலைங்க, நெக்ஸ்ட் நிஃப்டி 50ன்னு இருக்கும், அதுல இருந்து ஒரு கம்பெனி வந்து இந்த கம்பெனியை ரீப்ளேஸ் பண்ணணும், இது வந்து பின்னாடி போயிடும். அதனால திவால் ஆயிடுச்சுன்னா ஒரேடியா போயிடும். நான் என்ன சொல்றேன், பெர்ஃபார்மன்ஸ் வீக்கானா கூட பெட்டர் பெர்ஃபார்மிங் கம்பெனி வரும். அதனால இன்னைக்கு இந்தியாவோட டாப் 50 கம்பெனி ஒரு 5 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா வேற ஒரு டாப் 50 கம்பெனி இருக்கும். காலத்துக்கு ஏற்ற மாதிரி இந்தியாவில எந்த பெஸ்ட் டாப் 50 கம்பெனிஸ் இருக்கோ அந்தந்த 50 கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டே போவாங்க. அதனால உங்களுக்கு லாங் டேர்ம்ல டெஃபினட் நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும், எரர் இருக்காது. அப்புறம் எஃபிஷியன்ட் மார்க்கெட் ஹைபோதேசிஸ். இப்போ இதெல்லாம் நான் சொன்னேன் எல்லாமே. இந்த ஃபேக்டர் நீங்க ஒரு தடவை பாத்தீங்கன்னா நான் சொன்ன ஃபேக்டர்ஸ் தான் இவங்க ரிப்பீட் பண்ணிருப்பாங்க. ஃபண்டமெண்டலா அனலைஸ் பண்ணி இவங்க அதான் சொல்றேன், பெஸ்ட் இதுல ஒரு ஈக்குவல் ப்ரொபோர்ஷன் வெயிட்டேஜ்ல இன்வெஸ்ட் பண்றதுனால காலத்துக்கு ஏற்ற மாதிரி எந்தெந்த 50 பெஸ்ட் கம்பெனிஸ் இந்தியாவில இருக்கும் அதுல இன்வெஸ்ட் பண்ணிட்டே வருவாங்க. ஏன்னா அதுதான் நிஃப்டி 50ல இருக்கும். ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கூட வேதாந்தா ரிசோர்ஸ் வந்து நிஃப்டி 50ல இருந்து எடுத்தாங்க, உடனே HDFC லைஃப் வந்து அதுல ரீப்ளேஸ் பண்ணிடுச்சு. ஸோ ஒன்னு போயிடுச்சுன்னா ஒன்னு பெஸ்ட் வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதான் இந்தியாவில் டாப் 50 எப்போ அது அப்படியே கன்சிஸ்டன்டா இருக்காது. இன்னைக்கு ஒரு 50 கம்பெனி வேற மாதிரி இருக்கும், 5 வருஷத்துல வேற மாதிரி இருக்கும். ஆனா இந்த 5 வருஷத்துல கழிச்சு பாத்தீங்கன்னா அந்த பெஸ்ட் 50ல வந்து இவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ உங்களோட ஃபண்ட் என்னைக்குமே பத்திரமா இருக்கும். அதுதான் இதுல கன்வே பண்றோம் மெயினா. சரி, இப்போ சார்ட் அனாலிசிஸ் பார்த்துருக்கோம். ஓகே, இப்போ சார்ட் அனாலிசிஸை பார்ப்போம். இப்போ இது 1 டே சார்ட். இதுல வந்து ஒரு வாலட்டாலிட்டி வந்து ஓரளவுக்கு ஹை அண்ட் லோவா இருக்கு. ஓகே, இப்போ இது நம்ம பார்க்க போகிறது வந்து இண்டெக்ஸ் பண்றதுனால இது லாங் டேர்ம்க்கு எவ்வளவு தூரம் போகுதுன்னு பார்ப்போம். பாருங்க, இதோட பேஸ் பாயிண்ட் ஸ்டார்ட் பண்ணி how the index fund has moved over the years. அந்த 2009 ரிசெஷன் வரும்போது அந்த 8-10ல வரும்போது அது கிட்டத்தட்ட 5000ல இருந்து இந்த மார்க்கெட் போயிட்டு 2600. அது பிறகு ஒரு ஸ்டெடி க்ரோத், கன்சிஸ்டன்ட் க்ரோத். இது ஷேர்ல எங்கேயும் பார்க்க முடியாது. அதனாலதான் நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணி சில பேருக்கு நெகட்டிவ் ரிட்டர்ன் வந்திருக்கும், போட்ட பணம் கூட அவ்வளவு வந்திருக்காது.
ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது இண்டிவிஜுவல் ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது அது மிட் கேப் ஃபேன்சி ஸ்டாக்னு சொல்லுவாங்க, லார்ஜ் கேப்ல போட்டிருப்பாங்க கம்பெனிஸ் சொல்லி போட்டிருப்பீங்க. இதுலேயும் கன்சிஸ்டன்சி இருக்காது. ஆனால் இண்டெக்ஸ் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் டாப் 50 கம்பெனிஸ், அது நிஃப்டி 50ல வந்து இந்தியாவில் டாப் 50 கம்பெனிஸ். இது பார்த்தீங்கன்னா ஒரு பெஞ்ச் மார்க் இண்டெக்ஸ்னால இது கன்சிஸ்டன்ட் க்ரோத் இருக்கும், ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கும். அப்போ இந்த கோவிட் பேண்டமிக் டைம்ல மட்டும் தான் கீழே வந்துச்சு, மறுபடியும் இந்த மார்க்கெட் ஆல்மோஸ்ட் கம்மா. ஓகே, மறுபடியும் டவுன்ஃபால் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அது மேபி இட் will happen because due to the economic situation circling in the country. ஸோ ஓகே, அது இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம், அது 5 வருஷத்துக்கு முன்னாடி பார்க்கும்போது இப்போ பார்க்குறதுக்கும் பார்த்தீங்கன்னா there is a growth is there, there is a consistency is there. அந்த growth கன்சிஸ்டன்சினால இந்த இண்டெக்ஸ் ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா ஓவர் பீரியட் ஆஃப் டைம் இது கண்டிப்பாக க்ரோ ஆகும். யூஎஸ்ல வந்து S&P 500ல போட்டிங்கன்னா அதில் இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு உங்களுக்கு தெரியும், ஓவர் பீரியட் ஆஃப் டைம் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா 10% ரிட்டர்ன் இருக்கும் வந்திருக்கு. அது வந்து எஸ்பெஷலி மிஸ்டர் வாரன் பஃபெட் அவரே சொல்லியிருக்காரு, இண்டெக்ஸ் ஃபண்டில் போடுறது வந்து கண்ணு மூடிட்டு போடலாம், ஏன்னா அது லாங் டேர்முக்கு இட் வில் பி மோஸ்ட் பெனிஃபிஷியல்னு. ஓகே, அதனால என்ன சொல்றேன், இப்போ இந்த கன்சிஸ்டன்சி உங்களுக்கே தெரியும் எவ்வளோ அப்வர்ட் ட்ரெண்ட்ல இருக்குன்னு. இது ஸ்டாக்கு ஏதோ ஒரு கம்பெனி ஸ்டாக்கு கூட நீங்கள் எடுத்துப்பாங்க, நல்ல கம்பெனி ஸ்டாக்கு பார்த்தீங்கன்னா அது கீழே விழுந்திருக்காது, அதுவும் ஒரு க்ரோத் இருந்திருக்கும். ஆனால் மற்ற கம்பெனி, ஒரு சாதாரண கம்பெனி ஸ்டாக்லாம் பாருங்களேன், அப் அண்ட் டவுன்ஸ் நல்லா போயிட்டு இருக்கும். அதனால அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இண்டெக்ஸ் ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது லாங் டேர்முக்கு ஒரு கன்சிஸ்டன்ட் க்ரோத் இருக்கும். அதுக்கு தான் இந்த சார்ட் நான் பார்ப்பேன். இப்போ இந்த இண்டெக்ஸ் ஃபண்ட் எப்படி கால்குலேட் பண்ணுறது நான் காட்டுறேன். இது நார்மல் அந்த காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் மாதிரி தான். நான் போன வீடியோலேயே உங்களுக்கு அந்த பிபிஎஃப் எப்படி கால்குலேட் பண்ணான்னு சொல்லி கொடுத்துருப்பேன். அதே பேசிஸ் தான் இங்கேயும், ஒன்றுமே இல்லைங்க. ஃபஸ்ட்டு இயர் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு மந்த்துக்கு வந்து 10,000 இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. சரி, நீங்கள் 1000 ரூபானே வச்சுக்கோங்க, 1000 rupees 12 மாதம் போடுறீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா 12,000 rupees இது பண்ணியிருப்பீங்க. இன்ட்ரெஸ்ட் வந்து நத்திங் பட் அந்த ஓப்பனிங் ப்ளஸ் இன்ஸ்டால்மெண்ட் இன்ட்டு பர்சன்டேஜ். மெச்சூரிட்டி அமௌண்ட் வந்து ஓப்பனிங் ப்ளஸ் இன்ஸ்டால்மெண்ட் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட். இப்போ இது காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் ஃபேக்டர்னால தெரியும் உங்களுக்கு, இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுவாங்க. அதாவது போன வருஷம் க்ளோசிங் இந்த வருஷம் ஓப்பனிங்ல வரும், அதில் வந்து ப்ளஸ் இந்த வருஷம் எவ்வளோ மறுபடியும் பே பண்ண போகிறோம். இந்த வருஷமா நீங்கள் அடுத்த வருஷமா ஒரு 1000 × 12 போட்டிங்கன்னா 12,000 கட்டுறீங்கன்னா அதுலேயும் இன்ட்ரெஸ்ட், அதாவது போன வருஷம் அந்த க்ளோசிங்லையும் சரி இந்த வருஷம் பே பண்ணுற அமௌண்ட்லையும் சேர்த்து இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுறது தான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். அப்படியே அது வருஷம் ஆட் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் இதே இதை ஒரு வருஷத்துக்கு 1000 ரூபான்னு பே பண்ணிட்டே வரீங்க, சாரி ஒரு மாதத்துக்கு 1000 ரூபான்னு 12 மாதத்துக்கு மொத்தமாக ஒரு வருஷத்துக்கு 12,000 பே பண்ணிட்டே வரீங்க. இது 20 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது நீங்கள் செலுத்துகிற மொத்த தொகை வந்து 2,40,000 வரும். நான் இன்ட்ரெஸ்ட் வந்து 12% போட்டிருக்கேன். ஓகே, நான் என்ன அசியூம் பண்ணுறேன்னா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ படி நிஃப்டி இன்னைக்கு வந்து 11,000 கிட்ட இருக்குங்க. 2030ல 10 வருஷம் கழிச்சு இது 25,000 போகும்னு நான் நம்புறேன். எனிவேர் பிட்வீன் 22 to 25,000, 22,000 இருந்து 25,000 பாயிண்ட் இருக்கும் போகும்னு, நிஃப்டி 50 போகும்னு நான் நம்புறேன். இது என்னோட ப்ரொஜெக்ஷன். அதே மாதிரி ஒரு 20 இயர்ஸ் கழிச்சு 35 to 40 அந்த ரேஞ்சுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, 20 இயர்ஸ் கழிச்சு 35 to 40 அந்த ரேஞ்சுக்கு மாதிரி போயிடுச்சுன்னா ஆப்வியஸா ஆவரேஜா ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு டெஃபினட்டா 12% ரிட்டர்ன், இன்ட்ரெஸ்ட் ரிட்டர்ன் போட்டுக்கலாம். ஓகேங்களா, அதனால அந்த பேசிஸ் வச்சு நான் வந்து 12% கால்குலேட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா நீங்க மொத்தமா இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் 2,40,000, 12% இன்ட்ரெஸ்ட், அந்த இன்ட்ரெஸ்டோட அமௌண்ட் மட்டுமே 7,5 லட்சம். கடைசியா நீங்க ஒரு 20 வருஷம் கழிச்சு 10 லட்சம் கிட்ட 9,5 லட்சம் வருது, நியர்லி அரௌண்ட் 10 lakhs. ஓகே, இப்போ இவ்வளவு ரிட்டர்ன் வரும். நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு இன்க்ரீஸ் பண்றீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு ரிட்டர்ன் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 10,000 போட்டீங்கன்னா அது 12 மாசத்துக்கு போட்டீங்கன்னா 1,20,000. 1,20,000 ஒரு வருஷத்துக்கு 1,20,000, 20 வருஷத்துக்கு அது வந்து 24 லட்சம். ஓகேங்களா, அது ஓவராலா 20 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 96 லட்சம் தராங்க. ஐ எம் நாட் ஜோக்கிங், திஸ் இஸ் ரியல் சினாரியோ. இது கிட்டத்தட்ட 1 crore உங்க கையில கிடைக்கும். அதாவது நான் அதான் என்னோட ப்ரொஜெக்ஷன் படி பாருங்க, நிஃப்டி வந்து ஒரு 25,000 to 40, 10 வருஷம் கழிச்சு போகும். ஒரு 20 இயர்ஸ் கழிச்சு ஒரு 35,000 to 40,000 ரேஞ்சில் இருக்கும் நான் நம்புறேன். ஐ எம் புலிஷ் அபவுட் த இந்தியன் மார்க்கெட். ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட டெஃபினட்டா நிஃப்டி ஏறுங்க, அதுல டவுட்டே இல்லை.
என்னோட ப்ரொஜெக்ஷன் பாத்தீங்கன்னா இந்த லெவல்ல ஏறினா உங்களுக்கு கன்சிஸ்டன்டா 12% அண்ட் அப்போ இதுக்கு மேலே 13% ரிட்டர்ன் கூட போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால நான் 12% ரிட்டர்ன் பேஸா ஃபிக்ஸ் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ டெஃபினட்டா ஆஃப்டர் 20 years உங்களுக்கு கையில 1 crore இருக்கும். இஃப் யூ இன்வெஸ்ட் 10,000 rupees per month, அதாவது ஒரு வருஷத்துக்கு 1,20,000. ஓகே, இதுதான் வந்து இண்டெக்ஸ் ஃபண்டோட மேஜர் பெனிஃபிட். ஏன்னா லாங் டேர்முக்கு இது கண்டிப்பா சர்வ் பண்ணும். சரி, அதுல எது பெட்ரி இண்டெக்ஸ் ஃபண்ட் டு இன்வெஸ்ட் நீங்க செக் பண்ணணும், அதை இப்போ நான் சொல்றேன். சரி, ஓகே. இப்போ இந்த பெஸ்ட் இண்டெக்ஸ் ஃபண்ட் எதுவும் இன்வெஸ்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த 5 இதுவும் ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டுங்க. எல்ஐசி மியூச்சுவல் ஃபண்ட் இண்டெக்ஸ் ஃபண்டு, அப்புறம் ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபண்டு, அப்புறம் HDFC இண்டெக்ஸ் ஃபண்டு, யூடிஐ இண்டெக்ஸ் ஃபண்டு, SBI இண்டெக்ஸ் ஃபண்டு. இது 5 year ஆவரேஜ் ரிட்டர்ன் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். 8.16, 8.02, 7.22, 7.21, 7.01. ஓகே, இது 5 year ரிட்டர்னால ஓரளவுக்கு கம்மியாக இருக்கும். பட் வாட் ஐ ஃபீல் இஸ் தட் அந்த கீழே விழுந்ததுனால, இப்போ கோவிட் கீழே விழுந்ததுனால இண்டெக்ஸ் ஃபண்ட் கீழே விழுந்தது, அதனால ரிட்டர்ன்ஸ் கொஞ்சம் டவுன் இருக்கும். பட் ஒரு லாங் டேர்ம்ல பார்க்கும்போது டெஃபினட்டா நான் சொல்றேன், இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் அதை எஸ்பெஷலி பார்க்கும்போது நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபண்ட் பிளான்லாம் பார்க்கும்போது நிச்சயமா 12% ரிட்டர்ன் நான் தரோன்னு ப்ரெடிக்ட் பண்றேன். ஸோ இப்போ இது 5ல எது பெஸ்ட்னு சில பேர் கேட்கலாம். நான் வந்து இந்த ஹைலைட் பண்ணியிருக்கேன் யூடிஐ நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபண்டு. ஆக்சுவலா இது ஏன் இது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இதுல தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா டோட்டல் ஏயுஎம்மும் இதுல தான் அதிகமா இருக்கு, 1900 crores. அதாவது ஏயுஎம்னு பார்த்தீங்கன்னா அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட். ஸோ அதனால இதுல அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் டோட்டலா பாத்தீங்கன்னா 1900 crores இருக்குனால நிறைய பேர் இதை வந்து ட்ரஸ்ட் பண்றாங்க, இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. இட்ஸ் பெட்டர் சேஃபர் ஜோன் டு இன்வெஸ்ட் இன் யூடிஐ நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபண்ட். இதுல 5ல எதுல வேணா இன்வெஸ்ட் பண்ணலாம். அதுல எல்ஐசி எம்எஃப் இண்டெக்ஸ் ஃபண்ட் பாத்தீங்கன்னா அது சென்செக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றாங்க. நீங்க அதை கொஞ்சம் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. பட் மிச்ச 4மே நிஃப்டில தான் இன்வெஸ்ட் பண்றாங்க இண்டெக்ஸ் ஃபண்ட்ல. ஸோ இந்த 4ல வந்து நீங்க எதுல வேணா போட்டுக்கலாம். ஐசிஐசியோ, HDFCயோ, யூடிஐயோ, SBIயோ, இதுல 4ல எதுல பெட்டர் இன்வெஸ்ட் பண்ணணும் பண்ணிக்கலாம். அது எஸ்பெஷலி இதுலயே இது ஒன்னு இன்வெஸ்ட் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா எங்க ஏயுஎம் அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் எங்க, அதாவது அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் இஸ் நத்திங் பட் எங்க அதிகமா ஃபண்ட் கிளைண்ட்ஸ் நிறைய இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க அமௌண்ட், அதுல பாத்தீங்கன்னா 1900 crores வந்து இதுலதான் இருக்கு, யூடிஐ நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபண்ட்ல. ஸோ இதை பார்த்துட்டு நீங்க சேஃபர் ஜோன் இங்கே இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் நினைச்சா கூட பண்ணிக்கலாம். இட்ஸ் அப் டு யூ இன்வெஸ்ட். ஓகே, திஸ் இஸ் ஃபார் டுடே. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் நோட்டிஃபிகேஷனையும் தட்டி விடுங்க. தேங்க்யூ.